ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எறா பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 கிலோ எறா வாங்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன சின்ன வெங்காயமாக இருக்குது, அதனால் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 10 தக்காளி, அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒன்றாவே கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் ஊற்றுறதுக்காக 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். வாங்க. வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்னதாக நான் நறுக்கியிருக்கேன், ஏன்னா காலையில் டைம் ஆகிடும், சீக்கிரமாக செய்யணும் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே அப்படின்றதுனால. பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுட்டேன், 2 லெமன் தேவை, அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், சிகப்பு மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணிக்கு போட வேண்டிய பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இது எல்லாமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலைலாம் போட மாட்டேன், இது மாத்திரம்தான் போட்டு செய்வேன் நான். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம எண்ணெய் அப்புறம் நெய் இது ரெண்டுமே கலந்து ஊற்றிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலாவை போட்டுடலாம். மசாலா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அந்த எண்ணெயோட கொஞ்சம் அந்த வதங்கட்டோங்க. வதங்கின உடனே நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்தால் தான் பிரியாணி எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மார்னிங் டைம் செய்யணுன்றதுனால நான் வெங்காயத்தை நீளமாக நறுக்காத ரொம்ப பொடியாக தான் நறுக்கியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக 7:30க்கெலாம் என் பையனுக்கு ஸ்கூலுக்கு நான் லஞ்ச் கட்டணும், அதுக்காக நான் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா பொன்னிறமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கிடுச்சு. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க வெங்காயம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எறா வந்து இப்போ எப்படி வந்ததுன்னா, எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாருங்க. எங்கள் அம்மா அங்கே வந்து என் பையனுக்கு எறா பிடிக்குன்றதுனால வாங்கி கொடுத்தாங்க. அதை சென்னையிலேருந்து எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்தார். நாங்கள் அரக்கோணத்தில் இருக்கிறோம். என் பையன் எறாவை பார்த்தோன்னே பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய எறா வாங்கிட்டு வந்தாங்க. 1000 ரூபாய்க்கு எறாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், பாதி எறா மட்டும் பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு பாதி எறா எடுத்து வச்சுட்டேங்க. நாளைக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி எறா பிரியாணி செஞ்சோம். இல்லைன்னா நாங்கள் வேறு ஏதாச்சும் தான் குக் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளியும் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாமே ஒன்று போல் கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அந்த தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடணும். பாருங்கள், தக்காளி இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நான் கலந்து தான் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பிரியாணிக்கு. புதினா போட்டோன்னே தான் அந்த பிரியாணி வாசனையே நல்லா வீடே மணக்குங்க. புதினா போட்டோன்னே தான் பாருங்கள் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பிரியாணியே. இப்போது சிகப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
எடுத்து வச்ச கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கினேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுவே காரம் ஜாஸ்தியாக இருக்கும். பச்சை மிளகா வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் கொஞ்சம் காரம் பார்த்து சாப்பிடுங்க. ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டதுனால தயிர் கம்மி பண்ணிட்டேன். தக்காளி கம்மியாக போட்டால் கொஞ்சம் தயிர் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம வந்து எறாவை சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க அந்த கரண்டியிலேயே. அடிப்பிடிக்காத நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. அப்போ தான் சாதம் எதுவுமே அடிப்பிடிக்காத எல்லா சாப்பாடும் நல்லா ஒன்று போல் கலந்து வரும். இப்போ எறாவை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம. நான் எறாவை நேற்றே க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், எறாவை போட்டு கலந்துட்டோம். இப்போ இந்த எறா இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து 1:2 ரேஷியோ தாங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற விதத்தில் தான் நான் எப்போவுமே ஊற்றுவேன். அதுவே கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ நான் வந்து கலர்லாம் எதுவும் ஊற்ற போகிறதில்ல பிரியாணியில். இதுக்கு முன்னாடி நான் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் கலர் எதுவும் ஆட் பண்ணல பிரியாணியில். அதனால் லெமன் கொஞ்சம் ஊற்றுவேன். லெமனில் தான் எப்போவுமே கலர் கலந்து நான் ஊற்றுவேன். இப்போ நான் கலர் இல்லாத வெறும் லெமன் தான் ஊற்றுவேன். தண்ணி வந்து இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் சுட வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணியை. அந்த தண்ணி எல்லாத்தையுமே நான் மொத்தமாக ஊற்றிட்டேன். இந்த நேரத்தில் காரம் உப்பு 2மே பார்த்துக்கோங்க. எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறமா லெமன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா லெமன் முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும். இந்த தண்ணியில் லெமன் நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்காக கொதிக்க விடுறதுக்காக நான் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், அதுக்குள்ளே கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து நான் அளந்துட்டு ஒரு 1/2 hour அரிசி ஊறிடுச்சுங்க. இப்போ நான் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரிசி வந்து நம்ம இந்த பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணியில் சேர்த்துட்டு எல்லாமே கலந்து விட்டுருங்க. உப்பு எதுக்கும் இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக மூடுறதுக்கு முன்னாடியும் பார்த்துக்கோங்க. கலர்லாம் போடாமே நம்ம பிரியாணி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆரஞ்சு கலர் அதெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. குழந்தைங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க இப்போல்லாம். அதனால் அதெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே கம்மியாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பார்த்துட்டு நம்ம தம்மில் விட்டுற வேண்டியது தாங்க. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம தம்மு விட வேண்டிய ஸ்டேஜ். கரெக்டான பதத்தில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சாப்பாடு எல்லாம் சமன்படுத்திட்டு நம்ம மூடிட்டு ஒரு வெயிட் எடுத்து வச்சிட வேண்டியது தாங்க. நான் ஒரு சின்ன தவளையில் தண்ணி இருந்தது, அதை எடுத்து அது மேலே வெயிட்டுக்காக வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியும் ஸ்வீட் பச்சடியும் செஞ்சுருக்கேன் நான். இது 2 தான் எப்போவுமே பிரியாணிக்கு நாங்கள் சாப்பிட்றது. இதுவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து சுகர்லாம் போட்டு செய்கிறதுங்க அந்த ஸ்வீட் பச்சடின்றது. லெமன், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பிரியாணி தம்முலேருந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம பிரியாணி. இன்றைக்கி லன்ச் வந்து என் பையனுக்கு எறா பிரியாணி தாங்க. பாருங்கள், நல்லா கமகமன் வீடே ஒரே பிரியாணி வாசனை அடிக்குதுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலையில் செஞ்சாச்சுங்க. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி என் பையனுக்கு ஒரே சந்தோஷம், இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோன்னு. நீங்களும் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.